Srimati S. Jyotimani, 3 minutes only. Thank you, Chairman, sir, for giving me an opportunity to speak on the Farmers' Agreement on Price Assurance and Farm Service Bill 2020. நான் இந்த மசோதாவை எதிர்க்கிறேன். சார், உங்கள் மூலமாக நான் அரசாங்கத்துக்கு சில விஷயங்களை நினைவு கூற விரும்புகிறேன். விவசாயிகளின் வருமானத்தை 2022க்குள் 2 மடங்காக உயர்த்துவதாக அவர்கள் ஒரு வாக்குறுதியை அளித்திருந்தனர். அந்த இலக்கை எட்ட இன்னும் 2 வருட காலமே உள்ள நிலையில் விவசாயம் சம்பந்தப்பட்ட மறுசீரமைப்புகள் அனைத்தும் அதை நோக்கியதாகவே இருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். ஆனால் இந்த மசோதா மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட மற்ற 2 மசோதாக்களும் அதை நோக்கியே இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்பதே பதில். இதை கூறுவதில் நான் மிகவும் வருந்துகிறேன். மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வராமல் அரசாங்கம் கார்ப்பரேட் மற்றும் பெருநிறுவனங்களுக்கு உதவும் வகையில் சிறிய மாற்றங்களை மட்டுமே எடுத்து வந்துள்ளனர். முதல் பார்வையில் இந்த மசோதா வெற்றிக்கான வழியாகத்தான் தென்பட்டது. ஆனால் 2014க்குள் அது காணாமலேயே போய்விட்டது. பதிவு அதிகாரி, நியாயமான விலை, தரமான உற்பத்தி, தகராறு நிவர்த்தி ஒப்பந்தம் போன்றவை அதில் இருப்பதாக கூறியிருந்தார்கள். ஆனால் அவ்வாறு நடக்கவில்லை. உதாரணமாக, உற்பத்திக்கு முன்னரே வழங்குவதாக கூறப்பட்டிருந்த தொகை வழங்கப்படவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் உள்ள அனைத்து விஷயங்களையும் படித்து முழுமையாக புரிந்து கொள்ளும் அளவிற்கு எத்தனை விவசாயிகள் கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்கின்றனர்? ஒப்பந்தத்தில் கூறப்பட்டிருக்கும் அளவிற்கு உற்பத்தி பொருட்களின் தரம் இல்லை என்று தெரிவித்து நிறுவனங்கள் நிராகரித்தால் என்ன செய்வது? விவசாயிகளின் வாழ்க்கையை ஏன் நீங்கள் இத்தனை கடினமானதாக மாற்றுகிறீர்கள்? விவசாயிகளின் இந்த மோசமான நிலையை இந்த மசோதா எவ்வாறு சரி செய்ய போகிறது? அவர்களின் பாதுகாப்பு எவ்வாறு உறுதி செய்யப்பட உள்ளது? சார், தகராறு நிவர்த்தி செய்ய வழி இருப்பதாக இந்த மசோதா குறிப்பிடுகிறது. அவர்கள் கன்சிலியேஷன் போர்டுக்கு செல்லலாம். 30 நாட்களுக்குள் எதுவும் நடக்கவில்லை என்றால் விவசாயிகள் சப்டிவிஷனல் மஜிஸ்ட்ரேட்டை சந்திக்கலாம். அதிலும் தீர்வு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் மாவட்ட ஆட்சியரை அணுகலாம். இந்த வழிமுறையில் ஏழை விவசாயிகள் பெருநிறுவனங்களுடன் பெரிய சட்ட போராட்டம் நடத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அவர்களுக்கு நீதி கிடைக்கும் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? விவசாயிகளின் எதிர்பார்ப்புகளும் நம்பிக்கையும் இங்கு உடைந்து விடுகிறது. சமீபத்திய நிகழ்ச்சிகள் இந்த மசோதாவை தெளிவாக விளக்கும். 1 வருடம் முன்னதாக பெப்சிகோவால் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு வகையை உற்பத்தி செய்து விற்றதற்காக குஜராத்தின் ஏழை விவசாயிகளிடம் 1 கோடி ரூபாய் நிவாரணம் கேட்டு பெப்சிகோ வழக்கு தொடர்ந்தது. பெப்சிகோ இவ்வாறு குறிப்பிட்ட உருளைக்கிழங்கு வகையை பதிவு செய்துள்ளது என்பதையே அந்த விவசாயிகள் அறிந்திருக்கவில்லை. இதுதான் இப்போதைய நிலைமை. கார்ப்பரேட் பெருநிறுவனங்களுடன் போட்டியிடும் நிலையில் விவசாயிகள் இல்லை. உங்கள் வழியாக நான் மாண்புமிகு அமைச்சருக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், பஞ்சாப், ஹரியானா மற்றும் பிற மாநில விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு இந்த மசோதாவை மாற்றியமைக்க வேண்டும். விவசாயம் என்பது மாநில அரசின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது என்பதை கடந்து இதுதான் கூட்டுறவு கூட்டாட்சியா? பஞ்சாபை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் 3600 கோடி ரூபாய் ஆண்டு வருமானம் இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பது தெரிகிறது. மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு ஜிஎஸ்டி நிவாரணம் வழங்க இயலாத சூழலில் இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அரசு எப்படி விவசாயிகளின் வருமான இழப்பிற்கு நிவாரணம் வழங்கும்? சார், காங்கிரஸ் 2013ஆம் ஆண்டு வரலாற்று சிறப்புமிக்க நில ஆக்கிரமிப்பு சட்ட மசோதாவை கொண்டு வந்தது. அதுவும் விவசாயிகள், நில உரிமையாளர்கள், மாநில அரசுகள், தொழிற்சாலைகள் என அனைவரது கருத்துக்களையும் பெற்றே கொண்டு வரப்பட்டது. அதில் விவசாயிகளின் நலனை காக்க சிறந்த வழிமுறைகள் இருந்தது. இந்த மசோதா கொண்டு வருவதற்கு முன்னதாக நீங்கள் மாநில அரசுகளிடம் கருத்து பெற்றீர்களா? நீங்கள் நாடாளுமன்ற நடைமுறைகளுக்கு மதிப்பளிக்கிறீர்களா? நீங்களாக ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து இந்த மசோதாவை கொண்டு வர முயல்கிறீர்கள். இது மக்களாட்சிக்கும் விவசாயிகளின் உரிமைக்கும் எதிரானது. அது மட்டுமின்றி இந்த மசோதா எம்எஸ்பி ரெஜிமை அழிக்கவும் வழிவகுக்கும். அரசு இது மட்டுமே அதிக வாங்குபவர்களை ஈர்த்து விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உதவாது என்பதை உணர வேண்டும். அரசு உட்கட்டமைப்பு, மின்சார வசதி, ஸ்டோரேஜ், விவசாய சந்தைகள் போன்றவற்றில் பெருமளவு முதலீடு செய்திருக்க வேண்டும். ஆனால் அரசு இந்த முக்கியமான விஷயத்திலும் அமைதி காத்துக்கொண்டே இருக்கிறது. விவசாயத்தில் அவர்களுக்கு இருக்கும் பொறுப்புணர்வு என்ன என்பதை உங்கள் வழியாக அவர்களிடம் நான் கேட்க விரும்புகிறேன். அல்லது கார்ப்பரேட் மற்றும் பெரு நிறுவனங்களின் நலனுக்காக விவசாயிகளிடம் கருணை காட்ட மறுக்கிறதா? ஸ்பீக்கர் சார்,
விவசாயிகள் பெருமளவு கடினங்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் கடன்களை அடைக்க வேண்டியுள்ளது. அவ்வாறு கடன் தொகையை திரும்ப செலுத்த இயலாமல் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் வழங்க நாங்கள் மாநில அரசுகளுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறோம். அது விவசாயிகளுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை வழியாக அமையும். PM கிசான் திட்டம் மூலமாக ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அளவிலான ஊழல் நாடு முழுவதும் நடந்துள்ளது. தமிழ்நாட்டில் மட்டும் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்துள்ளது. So this bill only works, sir, I'm concluding, sir, further disempower the farmers and strengthen the corporate. So I request the Honorable Minister to focus on strong and comprehensive measures and withdraw. स्टार्ट की जी माननीय अध्यक्ष महोदय, जैसा कि सरकार में श्री राम शिरोमणि जी बोलिए। जी बोल रहा हूँ सर। श्रीमती S ज्योतिमणि 3 minutes only, प्लीज 3 minutes। जी प्रारंभ कीजिए। प्लीज नाउ स्टार्ट। Thank you, Chairman, sir, for giving me an opportunity to speak on the Farmers' Agreement on Price Assurance and Farm Service Bill 2020. I rise to oppose this bill. Sir, at the outset, I would like to remind the government, through you, sir, of their poll promise of doubling the farmers' income by 2022. Standing only 2 years away from the deadline, we expect any agriculture reforms should be in that direction. The answer to whether this bill and other 2 bills are in that direction, a big no. I am sorry to say this. Instead of comprehensive approach, the government comes up with just cosmetic changes that favors only the corporates and multinationals in the guise of supporting the farmers. At first glance, the bill looks like promised Achedin, which disappeared from 2014. There is a registration authority, guaranteed price, quality produce, dispute settlement mechanism, etc. However, the devil is in the details. For example, what if the agreed amount is not paid before the delivery of the produce? How many farmers are educated enough to read and fully understand the terms and conditions in the agreement? What if the company rejects the produce in the name of quality, standard and certification in the agreement? Why are you making the lives of farmers so complicated? How is this bill going to deal with these grave concerns of farmers? What is the protection mechanism? So the bill says there is a dispute settlement mechanism. He or she can go to conciliation board. If nothing happens for 30 days, farmers can approach subdivisional magistrate. If it doesn't work, then there is a district collector. Sir, in this process, simple poor farmers will be pitted in a long legal battle against corporate giants. What is the guarantee that justice will be granted after all this mental trauma? Farmers' livelihood and hope will be destroyed in the process. A recent scenario that will explain this will. A year ago, PepsiCo has sued some Gujarat farmers for 1 crore for illegally growing and selling a potato variety registered by PepsiCo. The farmers were not aware that PepsiCo registered a particular variety of potato. This is the situation. So between farmers and corporates, there is no level playing field. There is an obvious asymmetry here. I request the Honorable Minister, through you, sir, to look into this grave concerns of farmers who are protesting against this draconian bill in the state of Punjab, Haryana and many other states. Please hear them out. So further, the centre hasn't bothered to consult the state. Despite agriculture is a state subject, this is a cooperative federalism for which Honorable we advocate. There is no levying of chess, yes, but Punjab, for example, is estimated to lose 3,600 crores per year in a situation where the centre is struggling to pay GST dues to states. How the government is going to compensate the state for their revenue loss? So, Congress-led UPA government brought the historic Land Acquisition Bill 2013. It was done after an extensive consultation with all stakeholders, farmers, agriculture laborers, state government, industries, etc. It has, sir, 2 minutes. It has a robot mechanism to protect farmers. Is there any such strong protection mechanism to protect farmers in this bill? Do you consult the stakeholders before bringing this bill to Parliament? Did you respect the parliamentary procedure? You simply promulgated an ordinance and now you are bulldozing this draconian bill with your tyranny of numbers. This is undemocratic and undermining the farmers and the rights. There is also an apprehension that this bill will end up dismantling the MSP regime. So, government should understand that deregulation alone will not be sufficient to attract more buyers and double the farmers' income.
The government needs to invest heavily on infrastructure, electricity, cold storage, timely credit, crop and agriculture market, etc. But this government is silent on such important measures. I want to know from the government, through you, sir, what is their commitment to agriculture? Or has the government intend to left the farmers and agriculture sector at the mercy of corporate and multinational? Speaker, sir, the farmers are facing immense challenges. There are debt return, which leads to farmer suicide. Sir, 1 minute. They are struggling to meet with the production cost, crop loss, Conclude, lack of CJ. infrastructure. Please conclude. Adding to their, sir, I am concluding within half a minute. Adding to their woes, you are pressurizing state governments to do away with the free electricity, which is a lifeline for farmers. The name of PM Kisan, thousands of crores scam is going on across the country. Tamil Nadu alone, it has crossed 1,000 crores. Now you are bringing this draconian bill to blow a death nail on farmers. So this bill Shri Ram only for, sir, I am Shiromani. concluding, sir, further disempower the farmers and strengthen the corporate. So I request the Honorable Minister to focus on जी, strong अध्यक्ष and महोदय। comprehensive measures and with the Start की. जी माननीय अध्यक्ष महोदय, 3 मिनट। जैसा कि सरकार श्री में राम शिरोमणि जी बोलिए. जी बोल रहा हूँ सर।